இந்த குழந்தைங்க உங்களை அன்பு செய்வாங்களா? 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 யோசித்து பாருங்க. நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் என்னுடைய குழந்தையை எல்லா விதத்திலும் உருவாக்குகிறேன். நீங்க அவங்கள வளர வைக்கிறீங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நோ. அவர்களும் நல்லா வளருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. உங்களிடமிருந்து எவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ, ஈவன் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பென்ஷன் காசு இருக்கிற வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் செல்லா காசு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்முடைய வாழ்வை நாம் அப்படியாக மாற்றிவிட்டோம். ஒரு கேள்வி, இதை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மறைவுரைய. கடைசியா, உங்கள்கிட்ட நிறைய நகை இருக்கும் பெரியவங்கள்ட்ட. உங்கள்கிட்ட கேட்கல, என்னப்பா கழுத்தில் காதில் எல்லாம் நிறைய போட்டிருப்பீங்க, செயின் மோதிரம், நானும் போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகை பவுன் இருக்குல்ல, இதை உங்க பெண் குழந்தைக்கு கொடுப்பீங்களா, உங்க மருமகளுக்கு கொடுப்பீங்களா? உங்க மகளுக்கு கொடுப்பீங்களா, உங்க மருமகளுக்கு கொடுப்பீங்களா? உன் மகளுக்கும் கொடுப்பீங்க, மருமகளும் கொடுப்பீங்க. நான் நம்பிட்டேன். சரியா? உங்கள்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, நிறைய பணம் இருக்கு, பேங்க்ல லாக்கர்ல கூட பத்திரமா வச்சிருக்கீங்க. இந்த சொத்து 10 நகை, இதை நகையை விட்டுரும், சொத்து மதிப்பு எல்லாம் உங்க மகனுக்கு கொடுப்பீங்களா, உங்க மகளுக்கு கொடுப்பீங்களா? மகனுக்கு. ஏன்? அது மட்டும் யோசிக்காம பதில் வந்துச்சு. யாருக்கு கொடுப்பீங்க? மகன். இப்ப அடுத்த கேள்வி, உங்களிடம் இருக்கக்கூடிய மதிப்பு மிக்க எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? மகளுக்கா, மருமகளுக்கா? உங்களுடைய மகனுக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் கொடுத்தீர்களோ அவற்றில் ஒரு அச்சு அசல் பிசராமல், ஒரு பொடி கூட பொடியாமல் அனைத்தும் உங்களுடைய மருமகளுடைய கைகளிலே போய் சேர்ந்து விட்டது. நீங்க யாருக்கு அதிகம் கொடுக்கணும்னு நினைச்சீங்க? உங்க மகளுக்கு. யாருக்கு அதிகமாக கொடுத்துருக்கீங்க? உங்க மருமகளுக்கு. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நம்முடைய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் வேறு, நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் வேறு, நம்முடைய செயல்பாடு வேறு. இதே தான் நான் சொல்லுகிறேன். இந்த குழந்தைகளை இயேசுவினுடைய பாதையிலே நீங்கள் வளர்த்தெடுக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தங்கள் அனைத்தும் இயேசுவனாக இருக்கிறது என்று சொன்னால், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது மிக எளிது, மிக மிக எளிது. அந்த எளிதை நாம் கடைபிடித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு வாழ்வாக இருக்கிறது. இதற்கு நீங்க செய்ய வேண்டிய 3 நிகழ்வுகள், வேற ஒன்றும் இல்லை. சீராக் அதிகாரம் 25 இறைவார்த்தை 1 எடுத்து வாசிங்களா. சீராக் அதிகாரம் 25 இறைவார்த்தை 1. என் மனதிற்கு பிடித்தவை 3, அவை மனிதர் முன்பும் உங்கள் முன்பும் மிக அழகுலையும். சொல்லுங்க. உடன் பிறப்புகளுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை, அடுத்திருப்பார்களுடைய நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். இந்த 3 பண்புகளையும் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது ஜெபம். 2வது, நீங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய பழக்கம். 3, உங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளது. இந்த 3 பண்புகளையும் நீங்கள் நிறைவாக பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால், இறைவன் முன்பாகவும் மனிதர் முன்பாகவும் மிக அழகுள்ள ஒற்றுமை, நட்பு, உங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர், இந்த ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். அந்த ஆசீர்வாதம் இந்த குழந்தைகளுக்கு நிறைவாக வரும். யோவான் அதிகாரம் 17 இறைவார்த்தை 21. தந்தையே, நீயும் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. அதே ஆசீர்வாதம் இவர்களோடு கூட இருக்க புனித குழந்தை தெரசம்மாள் சொல்லுவது போல, ஆண்டவரை முதலாக நான் உட்கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அதே ஆசீர்வாதம் இந்த குழந்தைகளோடு இருக்க இத்திருப்பலிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒருமையில் பதில் சொல்வோம். அன்பார்ந்த பிள்ளைகளே,
நீங்கள் இப்பொழுது திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பித்து உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தப் போகிறீர்கள். திருமுழுக்கு பெறும்போது உங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய பெற்றோர், ஞான பெற்றோர் வழியாக பதிலளித்தீர்கள். இன்று திரு அவை தாய் உங்களிடம் அதே கேள்விகளைத்தான் கேட்கிறார். இப்பொழுது நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாய் இருப்பதனால் உங்கள் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் நீங்களே வாக்குறுதி கொடுக்க வேண்டும். எனவே உள்ளன்போடும் உறுதியோடும் பதில் கூறுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? அன்பார்ந்த பெற்றோரை, இந்த நற்கருணையில் இயேசுவை முதன்முறையாக உட்கொள்ள இருக்கும் இக்குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் நீங்கள். இன்றைய தினம் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாள். இறைவன் உங்களிடம் இக்குழந்தைகளை ஒப்படைத்து அவரது உண்மையான பிள்ளைகளாக உருவாக்கும் பொறுப்பை அளித்திருக்கிறார். அவர்களுக்கு உலக அறிவையும் அதைவிட மேலான ஞான அறிவையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒழுக்கத்தில் முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டவும், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கவும் ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை பெற்று வளர்ப்பதில் உள்ள பலனை அனுபவிக்க முடியும். எனவே உங்கள் பொறுப்பை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக்கிய கடவுளை நம்புகிறீர்களாம்? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர் நின்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களாம்? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடல் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களாம்? நற்கருணையில் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திருரத்தத்தையும் உட்கொள்கிறீர்கள் என்று நம்புகிறீர்களாம்? நற்கருணையில் இயேசு கிறிஸ்து ஆன்மாவோடும் உடலோடும் இரத்தத்தோடும் இறை இயல்போடும் மனித இயல்போடும் உண்மையாகவே இருக்கிறார் என்பதை நம்புகிறீர்களாம்? திரு அவை கற்பிக்கின்ற அனைத்தையும் ஏற்று கீழ்ப்படிவதாக முழு மனதோடு வாக்களிக்கின்றீர்களாம்? பங்கின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர்களாக வாழ்வோம் என்று வாக்களிக்கின்றீர்களாம்? எல்லாம் வல்ல இறைவன் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை என்றும் உண்மையுடன் காப்பாற்ற அருள் புரிவாராக. ஆமேன். அன்புமிக்கவர்களே, நம்முடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை வேண்டுதல்களாக எடுத்து எம்புவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் காவலரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொது நிலையினர், அருள் சகோதரிகள் ஆகிய அனைவரையும் உமது திருக்கரத்தால் தாங்கி மக்களுக்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியை நல்ல முறையில் செய்ய தேவையான ஆற்றலையும் நல்ல மனநிலையும் உமது தூயாவின் வழியாக பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள சிறு பிள்ளைகளையும் இளையோர்களையும் ஆசிர்வதியும். அவர்கள் அனைவரும் பெற்றோரையும் பெரியோரையும் மதித்து அன்பு செய்து வாழவும், நாள்தோறும் விவிலியம் வாசித்து தியானித்து அதன்படி வாழ்கின்ற பிள்ளைகளாக வாழவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றே எம் இறைவா,
உலக நாடுகளுக்கிடையே சமாதானம் நிலவ உம்மை மன்றாடுகிறோம். பிறந்திருக்கின்ற இப்புதிய ஆண்டிலே நாடுகள், சமூகங்கள், குடும்பங்களுக்கிடையே நிலவும் சண்டை சச்சரவு, வெறுப்பு போன்றவை நீக்கி இறைவனின் பிள்ளைகள் என்ற உணர்வுடன் வேற்றுமையை களைந்து ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்னும் மைய சிந்தனையில் சிந்தித்த நாங்கள் அழிந்து போகின்ற செல்வத்தை விட்டு விலகி அழியாத நிலையான செல்வத்திற்காக உழைக்க வேண்டிய நல் ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு தெய்வமே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற மறைக்கல்வி மன்ற ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் இறைவனின் உடலையும் இரத்தத்தையும் முதலாக உட்கொண்டிருக்கும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இவர்கள் அனைவரும் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாய் உம்மில் நிலைத்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஒரு சில வினாடிகள் அமைதியாக வேண்டுவோம். தந்தையும் தாயுமான என் அன்பு தேவனே, பிள்ளைகள் கூடி வந்தோ என்ன செய்வோம், இங்கு செல்வோம் என்று யாவரையும் தந்தா. பிள்ளைகள் கண் பாரும், இங்கு மாறும் தேவைகளை தாரும். எங்கள் வாழ்வில் நிம்மதியை தாரும். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கணம் வரைக்கும் பேணி பாதுகாத்து வருகிற மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே நம்பிக்கையோடு இன்று நம்பிக்கையாளர்களாக ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்திலே உம்முடைய அருள் பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள செய்வீராக. எங்கள் சிந்தையில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள், ஏக்கங்கள் அனைத்தையும் நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடியவர் நீர். எங்களுக்கு வேண்டியவற்றை நிறைவாக நாங்கள் முயற்சி எடுக்கிற போது தக்க நேரத்தில் நாங்கள் பெற்று வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆண்டவரே, இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உமது இறை ஞானத்தையும் உமது வல்லமையும் உமது குணமளிக்கிற வல்லமையும் நிறைவாக அவர்களுக்கு பொழிந்து வழிநடத்துவீராக. தந்தையே, இந்த நாளிலே முதல் முறையாக உமது உடலையும் இரத்தத்தையும் பருக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய பேர்பலன்களால் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து உம்முடைய உணர்வுகளை, உம்முடைய ஆற்றலை, உமது வல்லமையை இந்நாள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க நீ துணை செய்தருளும். பவுலடியார் சொல்வது போல, எனக்கு வலுவூட்டுகிறவருடைய துணை கொண்டு எனக்கு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு வலுவூட்டுகிறேன், இவர்களை வழிநடத்துகிறேன், இவர்களுக்கு ஆசை கூறுகிறேன் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நாளில் இருந்து புதிய ஒரு வாழ்க்கைக்கு கடந்து செல்வதற்கான ஆற்றலை கொடுப்பீராக. தந்தையும் இவர்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகின்ற பெற்றோர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தந்தையும் இறை ஞானத்திலும் உலக அறிவையும் இவர்களுக்கு நிறைவாக புகட்டேன். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் மனிதர்களை மதித்து நேசித்து வாழ வேண்டும் என்ற நல்ல மதிப்பீடுகளை நீர் பெற்றுக் கொடுத்த ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும்
எங்களுக்கும் நாங்கள் அதை வாழ்ந்து காட்டவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஒருவர் மற்றவரையும் நாங்கள் ஏற்று வாழ்வதற்கான ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இன்னும் இந்த இடத்தில் கூடி ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏராளமான தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆண்டவரே, இந்த இடத்தில் நாங்கள் ஜபித்து விட்டு வீடு செல்கின்ற போது நாங்கள் இப்போது எங்களுடைய எண்ணத்தில் கொண்டு வந்த வேண்டுதல்களை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கையோடு வீடு செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் தாரும். ஆண்டவரே, இவர்களோடு உடனிருக்கக்கூடிய ஞான பெற்றோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கும் நல் வழிகாட்டுதலையும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இவர்கள் செல்லுகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் செயல்பாடுகளிலும் உம்முடைய உடனிருப்பை ஆண்டவரே அவர்கள் என்னால் இவர்களுக்கு வெளிக்கொணரச் செய்ய நீ துணை செய்வீராக. ஆண்டவர், இன்னும் எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் செல்லுகின்ற இடங்களில் பாதுகாப்பும் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ அருள் புரிவீராக. இவற்றிலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன். காணிக்கை பவனி. உறவு பூக்கள் உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஈர்ப்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஈர்ப்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழி, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னை தருவேன் காணிக்கையாக அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஈர்ப்பாய். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தே, இது அன்பின் பலி என கண்டு கொண்டே. அப்பமும் ரசமும் கொண்டு வந்தே, இது அன்பின் பலி என கண்டு கொண்டே. தந்து வாழும் தியாக பலியாய் இந்தன் வாழ்வு உம்மில் மலர, தந்து வாழும் தியாக பலியாய் இந்தன் வாழ்வு உன்னில் மலர, என்னை தருவேன் காணிக்கையாக, என்னையை தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஈர்ப்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஈர்ப்பாய். உடலும் உயிரும் உந்தன் பரிசுவும் பலியில் இணைந்தால் புதிய படைப்பு. உடலும் உயிரும்
துயரம் துடைக்கும் தூய பணியில் பலியின் பயனாய் என் வாழ்வு மலர. துயரம் துடைக்கும் தூய பணியில் பலியின் பயனாய் என் வாழ்வு மலர. என்னையே தருவேன் காணிக்கையாக, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் பலியே. என்னை தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அன்புமிக்க சகோதரரை, நீங்களும் நானும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார்.
இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை நீ புனிதப்படுத்தினீ. இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப் பெறுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உன்னுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உன்னை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுவிட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தைக்கு உயிர்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் இன்றி பலியை ஒப்புக் கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் இன்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள், இவர்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து உம்முடைய அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திவில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகியும் தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறை மகன் இயேசு போதித்தவாறும் இறையாட்சி இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை வழித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை ஒரு மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்திற்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருரத்தமும் அவை காத்திலே வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். உறவில் மனிதம் இணையும் காலம் பலிது சிறந்தது. உணவில் இறைவன் நுரையும் நேரம் விருந்திது பிறந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. அன்பின் நீரம் வெண்மை திரு அப்பம் சொல்லும் உண்மை அழைக்குது நம்மை, அழைக்குது நன்மை. உறவில் மனிதம் இணையும் காலம் வலிது சிறந்தது. உணவில் இறைவன் நுரையும் நேரம் விருந்திது பிறந்தது. இடரும் பாதம் நடந்திட இடம் தரும் உணவிது. தொடரும் சோகம் விலகிட உடன் வரும் உறவிது. அன்பில் இல்லை என்றும் இல்லை, அன்பை சொல்லா தெய்வம் இல்லை. உடைந்த உணவிது. உலகை இணைக்கிறது. உறவில் மனிதம் இணையும் காலம் வலிது சிறந்தது. உணவில் இறைவன் நுரையும் நேரம் விருந்திது பிறந்தது.
ஏங்கும் ஏழை மனங்களை நோக்கும் தூய உறவிது. சிகரம் தேடும் உலகினில் சிறைய தூண்டும் உணவிது. அன்பில் இல்லை என்றும் இல்லை, அன்பை சொல்ல தெய்வமில்லை. உடைய உணவிது. வலிமை வழங்குது. உறவில் மனிதம் இணையும் காலம் பலிது சிறந்தது. உணவில் இறைவன் நுரையும் நேரம் விருந்திது பிறந்தது. என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வள்ளலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வள்ளலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்னும் மைய சிந்தனையில் இன்றைய திருப்பலியை நிறைவேற்றவும் எங்களுக்காக ஜெபிக்கவும் நல்ல தந்தையர்களை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வள்ளலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நற்கருணை நாதரே எம் இறைவா, இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக தந்து எங்கள் மகிழ்ச்சியில் பங்கு பெற்று எங்களுக்காக ஜெபிக்க உற்றார் உறவினர் யாவரையும் அழைத்து வந்து உறவை ஒண்டிக்க வழிவகுத்தமைக்காக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வள்ளலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். வழிகாட்டும் மின்மினாம் எம் இறைவா, எங்கள் வாழ்வுக்கு நேரிய வழிகாட்டவும் நாங்கள் இறை ஞானத்தில் வளரவும் இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ளும் எங்கள் உனது உடனிருப்பில் வாழ வழிகாட்ட மரிக்கல்வி ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் உறவினர்களை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வள்ளலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். அனைவரும் உறுதிமொழி ஏற்பதற்காக எழுந்து நிற்போம். பகிர்வின் பரம்பொருளே எம் இறைவா, பகிர்வின் பரம்பொருளே எம் இறைவா, விண்ணரசில் இடம்பெற, விண்ணரசில் இடம்பெற நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஊசியின் காதில், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஒட்டகம் நுழைவது எளிது என்னும் இன்றைய திருப்பலியில், இன்றைய திருப்பலியில் சிந்தனை வழியாக உணர்ந்தேன், சிந்தனை வழியாக உணர்ந்தேன்.
கிறிஸ்துவின் திரு உடலையும் கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொண்ட நான் கிறிஸ்துவின் வழியில் வாழ என்னென்ன மாற்றம் தேவை என்பதை என் உள்ளத்தில் ஏற்று சிந்தனையில் நிறுத்தி வாழ்வில் நெறிப்படுத்தி வாழ்வேன் என்றும் இறைவன் எனக்களித்த ஞானத்தை பயன்படுத்தி கீழ்ப்படிதலோடு இறையச்சம் கொண்டு நேரிய வழியில் வாழ்வேன் என்றும் நன்மை தீமையை தெளிந்து அறிந்து நேரிய பாதையில் பயணம் செய்வேன் என்றும் உம் திருப்பெயரை உச்சரிக்கும் நாவினால் பிறருக்கு வாழ்வளிக்கும் வார்த்தைகளை வெளிக்கொணர்வேன் என்றும் இறைவா குழந்தை இயேசுவின் முன்னிலையில் உறுதியேற்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான ஆண்டவரே, உயர்மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழுங்கள். இறைவன் உடனிருக்கின்றார். அனுபவிக்கவரடி அப்படி அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலே நம்முடைய பங்குரை சமூகத்தில் 7 பிள்ளைகள் பொது முதல் திருவிருந்து பெற்றிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை அருள் தந்தையர்கள் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், அவர்களுடைய நண்பர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் ஒரு கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நேரத்தில் வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அனுபவிக்கவர்களே, இந்த நாள் இந்த முதல் திருவிருந்து விழாவை நல்ல முறையில் சீரோடும் சிறப்போடும் நாம் கொண்டாடுவதற்கு, நமக்கு இந்த விழாவை இன்னும் இரட்டிப்பாக மாற்றுவதற்கு உதவிகள் புரிந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அருள் தந்தையர்கள். இந்த நாளில் நமக்கு மறையுரை ஆற்றி இந்த நாளில் நம்மை அதிகமாக சிந்திக்க வைத்த முதல் திருவிருந்து பெறுகின்ற மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய ஞான பெற்றோர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிந்திக்கின்ற விதத்திலே அழகாக ஒரு சிறப்பான மறையுரையை நமக்கு வழங்கியிருக்கக்கூடியவர்கள் அருள் தந்தை சுரேஷ் பாபு. எனக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நான் சிறு வயதில் இருக்கிற போது தந்தை அவர்களை நான் பார்த்துருக்கிறேன். குறுமடத்தில் அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள்.
அவங்களுடைய பெற்றோர்களும் அதே போல் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது நான் அவர்களை சந்திக்கிற போது இவரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் திடீரென்று ஒரு திருப்பலியிலே முதல் திருவிருந்து திருப்பலின்னு தான் நினைக்கிறேன், அதில் தான் நானும் ஃபாதரும் சந்திக்க நேர்ந்தது. நேற்றைய தினத்திலேயும் தந்தை அவர்களை அழைத்து சொன்னபோது வருகிறேன் என்று சொல்லி உறுதி பூண்டார்கள். தக்க நேரத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதனாலே நமக்கு ஆழமான சிந்தனைகளை, நம்முடைய வாழ்வுக்கு ஏற்ற தேவையான சிந்தனைகளை இந்த நாளில் வழங்கியிருக்கிறார்கள். தந்தை அவர்களை இந்த நேரத்திலே நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும் முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் இப்போது மணலிக்கரை சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். அந்த மணலிக்கரையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளராகவும் இருந்து சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். அதோடு நிறைய இப்போ படிச்சுட்டு இருக்கிறார். இப்போவும் நிறைய படித்து கொண்டிருக்கிறான். நினைக்கிறேன் இப்போ சட்டம் பயின்று கொண்டிருக்கிறான். இப்போது சட்டம் பயின்று கொண்டிருக்கிறேன். இங்கே சட்டத்தில் முடித்த ஒரு பேராசிரியர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே நமக்கு இந்த விழாவை இன்னும் சிறப்புற அமைவதற்கு காரணம் நம்முடைய பங்கு இறை சமூகம் வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே தன்னுடைய குருத்துவ வெள்ளி விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை, நீங்கள் தந்தை அவர்களும் பார்த்துருப்பீங்க, வட்டார முதல்வராக இருந்திருக்கிறார்கள். அதே போல் நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கிறாங்க. நல்ல அனுபவத்தோடு இன்று சமூகத்திற்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற விதத்திலே பல காரியங்களை முன்னெடுத்து செய்யக்கூடியவர்கள். இப்போது நம்முடைய பொன்மலை சுங்காங்கடையில் அமைந்திருக்கக்கூடிய தியான மையத்தினுடைய பொறுப்பாளராக இப்போது ஆயிரவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு ஆன்மீக மையமாக இன்னும் சிறப்புற செய்வதற்கு தந்தை அவர்கள் பல முயற்சிகளை முன்னெடுத்து இப்போது அந்த வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு வெள்ளி விழா வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சிருவோம். அடுத்தது 2வது வாழ்த்துக்கள், வெள்ளி விழா வாழ்த்துக்கள் தந்தையும். அதோடு இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே நம்ம வந்து பங்கெடுத்து நமக்காக ஜெபித்து இருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், கூடி வந்திருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொரு சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, நான் இதுவரைக்கும் தந்தை அவர்களை நான் இதுவரை பார்க்கல. இன்று தான் பார்த்தேன். நேற்றைக்கு புகைப்படத்தில் பார்த்தேன், இன்று நேரடியாக பார்த்தேன். அருள் தந்தை பெர்னிடாண்ட் அவர்கள் எம்எஸ்எஃப்எஸ் சபையை சார்ந்தவர்கள். இப்போது டபுள் டாக்டரேட், 2வது டாக்டரேட் முடிச்சுட்டு வெளிநாட்டில் இப்போ தான் வந்திருக்கிறாரு. அப்படி தானே ஃபாதர்? டாக்டரேட் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கிறாரு. வெளிநாட்டில் பயின்று கொண்டிருந்த இப்போது பணி செய்வதற்காக இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார். தந்தை அவர்கள் நம்முடைய பங்கு இறை சமூகத்திற்குரிய முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு ரொம்ப நெருக்கமானவர். இந்த ஊரில் நிறைய பேர் தெரியும். இங்கே தான் பயின்றிருக்கிறார் நினைக்கிறேன். நிறைய இங்கே இருக்கக்கூடிய நபர்களை தெரிகிறது. தந்தை அவர்களை இந்த நேரத்திலே பங்கு இறை சமூகம் சார்பாகவும் முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள் மற்றும் ஞான பெற்றோர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த நாள் இந்த வழிபாட்டை சிறப்பித்திருக்கக்கூடியவர்கள் மறைக்கல்வி மன்ற ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகள், இந்த முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள் இணைந்து சிறப்பித்திருக்கிறார்கள். நல்ல முறையில் இந்த வழிபாட்டை பக்தி உணர்வோடு பங்கெடுப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த அத்தனை மறை ஆசிரியர்களுக்கும், மறைக்கல்வி பிள்ளைகள், முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நம் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இது முடிந்த பிறகு நாங்கள் புகைப்படம் எடுக்கப்படும். முதல்ல எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் இவர் மட்டும்தான் எடுப்பார். அதனால் குழு புகைப்படம், அது தந்தையர்களோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய புகைப்படம் இங்கே எடுக்கப்படும். அதன் பிறகு புகைப்படம் அனைத்தும் எடுத்து முடித்த பிறகு வெளியில் காத்து கொண்டிருப்பாங்க புகைப்படம் எடுப்பதற்காக. அதன் பிறகு அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலே நீங்கள் புகைப்படம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆள் மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். நாங்கள் முதல்ல வந்தோம், நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், அது பிறகு
இல்லை ஒரு ஆளுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சரிசமமாக நேரத்தை ஒதுக்கி புகைப்படம் எடுக்க உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த நாளின் இந்த திருப்பலியை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு உதவிகள் புரிந்திருக்கக்கூடியவர்கள் திரு தங்கராஜ், திருமதி மேரி செலின் மற்றும் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பத்தில் இணைந்து இந்த நாளிலே நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இப்போது முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகளுக்காக சான்றிதழ் என்பது இப்போது வழங்கப்படுகிறது.
மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தீர் அருளால் அருளால் அம்மா உன்னருளா. கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் இக்காலம் ஊதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல் அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தீர் அருளால் அருளால் அம்மா உன்னருளா. இறைவன் வாழும் சீயோன் நகரமே யாவை தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழையே அழகான சோலையே விண்ணக வாசலே மாசில்லாத கன்னியே ஆணவத்தை தாட்சியினால் ஆளும் ஜெபமாலை. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தீர் அருளால் அருளால் அம்மா உன்னருளா. இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உமை தேர்ந்தாரே. இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே. ஆண்டவர் உம்மிலே வாழ்கிறார் என்றுமே அனுதினம் தீமைகள் அழியுமே மண்ணிலே. ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம் நன்றி சொல்லி போற்றுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல் அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தீர் அருளால் அருளால் அம்மா உன்னருளா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.